வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் கார்த்திகை தீபத்துக்கு நெய் அப்பம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். இது கார்த்திகை தீபத்துக்கும் பண்ணுவாள், கிருஷ்ண ஜெயந்திக்கும் பண்ணுவாள். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுற இந்த நெய் அப்பம் எப்படின்னு பார்க்கலாம். இது என்னென்னா, பச்சரிசி ஒரு கப் எடுத்துனேன், அதை ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சுருந்தோம். இந்த ஊறின பச்சரிசியோட ஒரு கப் வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய், 2 வாழைப்பழம், 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊறின அரிசி. இது வெல்லத்தை வந்து நான் வழக்கம் போல் தண்ணி விட்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு கரைச்சிட்டு, அந்த கரைச்ச வெள்ளை தண்ணியை விட்டு இதை அரைச்சிட்டேன். ஏன்னா தண்ணி ஜாஸ்தி விட்டோன்னா அப்புறம் இது ரொம்ப லிக்விட் ஆகிடும். இது இந்த லெவலுக்கு தான் இருக்கலாம். அதே மாதிரி வாழைப்பழம் எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறவா வாழைப்பழம் போட வேண்டாம். பாக்கி வெறும் கோதுமை மாவும் தேங்காயும் மட்டும் சேர்த்துட்டேன்னா கூட ஓகே. எங்களுக்கு எல்லாருக்கும் வாழைப்பழம் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இந்த அப்பக்காரையில் எல்லாமும் நெய் விடணும். இந்த அப்பத்துக்கு பேரே நெய் அப்பம் தான். ஸோ இது நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேண்டாம், நாங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறவா இதில் மட்டும் நெய் விட்டுருக்கேன் இல்லையா, இதோட போரும். இதில் எண்ணெயை விட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இது ஊற வைக்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க பச்சரிசியை. அரைச்சதையும் கூட 1 மணி நேரம் கிட்ட அரைச்சி வச்சுட்டேன்னா போகும். இதுக்கு சோடா பூலாம் இதுக்கு ஆட் பண்ணணுன்றது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரம் நல்லா அரைச்சி ஊறிட்டுதுன்னா சாஃப்டாக இருக்கும். எனக்கு ரேஷியோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். 1 கப் பச்சரிசி, 1 கப் வெல்லம், 1/4 கப் தேங்காய், 2 ஸ்பூன் அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, ஏலக்காய் பொடி, 2 வாழைப்பழம், இவ்வளோ தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். கல் காயல் இன்னும் ஏன்னா இதுவும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா விட்டால் தான் அப்போ அழகாக இதாகும், இல்லைன்னா அடியில் போய் ஈஷிக்கும். இதில் அதே மாதிரி நான் பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றி சொல்கிறேன். இப்போது இந்த நீர், நிலம், காற்று, வாயு, காற்று தான் வாயு, நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி சொன்னேன். நீர் வந்து ஜலகண்டேஸ்வரர் எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா திருவானைக்காவல். அதை ஜலகண்டேஸ்வரர்னு சொல்லுவா, ஜம்புகேஸ்வரர்னு சொல்லுவா. அவரோட இதுக்கிட்ட எப்பயும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆகாயம் வந்து சிதம்பரம், காற்று வந்து காளஹஸ்தி, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பூமி வந்து ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரத்தில் இருக்கிற. நெருப்பு வந்து திருவண்ணாமலை. அது நீங்கள் எல்லோரும் பிரத்யட்சமாக பார்க்குறது. எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு அந்த இது ஏற்றுறதே, அந்த அண்ணாமலையாரே வெளியில் வந்து ஆனந்தமாக அப்படி ஒரு டான்ஸ் ஆடுவார். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அபூர்வமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் நமக்குமே. இது காஞ்சிடுத்து. ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். இது ஒருத்தர் அண்ணாமலையார் தீபம் இது பண்ணுவா. சில பேர் வந்து சர்வாலய தீபம்னு. சர்வாலய தீபம்னா எல்லா விஷ்ணு கோவில், சிவன் கோவில், எல்லா கோவில்லையும் என்னைக்கு ஏற்றுறாளோ அது சர்வாலய தீபம் அப்படின்பா. சர்வாலய தீபம் கொண்டாடுறவா மட்டும் சில பேர் இருப்பா.
ஸோ இப்போது 2 சைடும் ஆகிடுத்து. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த லாட்டும் இதே மாதிரியே விட வேண்டியதான். இந்த நெய்யப்பம் இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக பியறது பாருங்க. இந்த அரிசி மாவில் போட்டிருக்கோமே கடக்காக இருக்குமோன்னு நினச்சிட்டேன்னா நிச்சயமாக இல்லை. இந்த மாதிரி வாழைப்பழம் கோதுமை மாவு எல்லாம் ஆட் பண்ணி பண்ணினேன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த நெய்யப்பம். இது கார்த்திகை தீபத்துக்கு எல்லோரும் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.